ஹாய். ஹாய். தேவையில்லாம 2 ப்ரோமோ பார்வதிய வச்சு மட்டுமே எடுத்தாங்க. அது அவங்களுக்கே வந்துட்டு ஒரு நியாயமா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அங்க சபரிய வந்து அவரோட ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பார்ட்ல வந்து விக்ரம் அடிச்சிருக்காரு. அதுல அவரு துடிச்சு கீழ விழுந்திருக்காரு. அந்த இதெல்லாம் தூக்கின்னு போய் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வர்ற தண்ட கர்மாந்திர ப்ரோமோவா ஒரு ப்ரோமோ போட்டீங்க. ஆனா வந்து இங்க 2 ப்ரோமோலயும் நம்ம பார்வதியும் சாண்ட்ராவும் அரோராவை பத்தி பின்னாடி பேசுறது, கமருதீன் பத்தி பின்னாடி பேசுறதுமா அவ்வளவு முக்கியமான ப்ரோமோன்னு 2 போட்டீங்க. இன்னொன்னு இதே விக்ரம் பால் எடுத்து மூஞ்சி மேலே அடிச்சு இது திவ்யாவோட மூஞ்சில அடிச்சிருக்காரு. அதையும் போடல. எல்லாம் ஆனா அதுக்கு ஆஃப்டர் மேத்தா வந்துட்டு அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் ஒரு எகிரி குச்சி டிராமா பண்றத பண்ண ஆரம்பிச்சாரு. அதை ஒரு ப்ரோமோவா போட்டாங்க. ஆக மொத்தம் டாஸ்க வச்சு ப்ரோமோ போடணும்ன்றது உங்களோட ஹிஸ்டரியிலேயே இல்லாமே போயிடுச்சு போல இருக்கு. என்னன்னு தெரியக்கூடாது. மச்சி மச்சி செவாப்ல. அப்புறம் எதுக்குங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க் எடுத்த உடனே இவங்க தான் வின்னர்னே போட்டீங்க? நீங்க போட்ட நேரம் அந்த பொண்ணு மீதி 2 டாஸ்க் தோத்து போச்சு. இப்ப வந்து ஆக்சுவலா 4வது டாஸ்க் வந்துட்டு நடந்து முடிஞ்சிச்சு. நாங்க லேட்டா போடுறோம். பட் நடந்து முடிஞ்சப்போ அந்த டாஸ்க் வந்து என்னதுன்னா, நீங்க வந்து அந்த 7th சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இதே டாஸ்க் வந்து வச்சாங்க. ஒரு கிளாக் மாதிரிங்க. அது சுத்தம். கிளாக் 12 இருக்கும். இங்க நவகிரகம் 9 இருக்குது. அந்த 9க்கு ஒரு ரவுண்ட் ஒன்னு போட்டு பக்கத்துல நிக்க வச்சு அச்சின் சாவுங்க. ஒரே ஒரு முள்ளு மாதிரி வச்சுட்டாங்க. அது 2 சைடு இருக்கும். இரண்டு ஒன்றோடு ஒட்டி கொண்டதே. அது மாதிரி சுத்திட்டு இருக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு வீல் நடுவுல வச்சுட்டு இதை சுத்த விட்டாங்க. இத போன வருஷமே பண்ணி டகேஷிஸ் காசில் பாத்திருந்தீங்கன்னா அதுல வந்து போன வருஷமே இதை பண்ணி சரியில்லைன்னு சொல்லி உள்ள அனுப்பி திருப்பி வர வச்சு அப்புறம் ஏதோ பண்ணி வேற வச்சாங்க. இது வைக்கல, எடுத்துட்டாங்க. இதை நாங்க போன வருஷம் பண்ணாலும் அந்த டாஸ்க முடிக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷமும் வச்சிருக்காங்க. இதுல என்னாச்சுன்னா ஏடாகுடமா தான் அது இருக்குது. அது தட 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 நாடுது. ஒரு அதெல்லாம் சொல்ல வர. இதுல சில பேர் அவுட்டுன்றத அவுட் கிடையாது அப்படின்னு இருக்கு. அவுட் கிடையாதுன்றவங்களாம் அவுட் ஆக்கியிருக்காங்க. சாண்ட்ராதெல்லாம் அத்தனை வாட்டி தட்டுப்பட்ட மாதிரி இருக்கு காலு. அவங்க தானே அவுட்டே ஆகல. சபரிக்கு தட்டுப்பட்டி இருக்கு. ஆனா அதுக்கும் சொல்லல. அவர் ஒத்துக்கல. அவர் ஒத்துக்கல. கமருதீன் தட்டுப்பட்ட மாதிரியே இல்ல ஒரு இடத்துல. ஆனா அது அவுட். அப்புறம் ஹைலைட்டே யாருன்னா நம்ம திவ்யா எடுத்ததுதான். இவரு எகிரி குதிச்சதுல அது ஒரு பம்ப் ஆகி எவ்வளவு நேரம் பம்ப் ஆச்சு தெரியுமா? இப்படி அது ஒரு வைப்ரேஷன் பேலன்ஸே இல்லாம அப்படி ஒரு கொடுத்து நல்ல ஒரு ஹெவியா கொடுக்கணும்ல. அத உங்ககிட்ட பட்ஜெட் கிடையாது. அப்ப நீங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் எல்லாருக்கும் கொடுத்துதான் ஆகணும். நல்ல வுட்ல பண்ணிட்டு அந்த முனையில ஒரு ரப்பர் வைக்கிறது தானே அதோட இது தீம். அது தங்குது. அது நீங்க டகேஷிஸ் காசில் பாத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் மெட்டல்ல இருக்கும். அது மட்டும் புஷ்ல இருக்கும், ரப்பர்ல இருக்கும். நீங்க தட்டிச்சுன்னா அது டொப்புக்குன்னு உடச்சிட்டு கீழே விழுந்துரும். இவங்களுக்கு யாரும் அடிப்படாது. இப்ப இதுல நீங்க இது பண்ணும்போது திவ்யா அங்க நீங்க வந்துச்சு இவரு இது பண்ணோட இப்படி எகிரிச்சுன்னா எப்படி குதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்குன்னு ஒரு லெவல் தான் குதிக்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் ஜம்ப் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு டச் பண்ண முடியாது. இது பெனிஃபிட் ஆஃப் டவுட். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அது அப்படி பண்ணிருப்பாங்க. தெரியாதப்ப எப்படி பண்ணுவாங்க? அது இருக்கலே ஹெவி அவர் மட்டும் தான். இப்ப அவரு வந்து இவங்க 2 பேரும் எவிக்டட்னு சொல்லிட்டு அப்புறமா உட்காந்து பாருங்க இது எப்படி சுத்துதுன்னு பாருங்கன்றாரு. பிபிக்கு அறிவு இருக்கா இல்லையா? இது எல்லாருமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் தானே. இப்போ உட்காந்து பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுலயே எல்லாத்தையும் உட்காந்து பார்த்து திருப்பி இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சபரி வின் பண்ணாரு. செகண்ட் கமருதீன். தேர்ட் வந்து சாண்ட்ராவா. தேர்ட் சாண்ட்ராவுக்கு வந்து கொடுக்கணும்னு ஏதோ டிசைட் பண்ணிட்டாங்க. தேர்ட் சாண்ட்ரா, ஃபோர்த் பார்வதி, ஃபிஃப்த் அரோரா, சிக்ஸ்த் வந்து யாரு? சிக்ஸ்த் சுபிக்ஷாவா? ஆமா, சிக்ஸ்த் சுபிக்ஷா. செவன்த் வந்து வினோத். 8th நம்மளோட திவ்யா. அப்புறம் 9th வந்து விக்கல்ஸ். ஆமா, இப்படிதான் முடிஞ்சு ஒழிச்சாங்க அந்த டாஸ்க். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த டாஸ்க் அடுத்த வருஷமும் கொண்டு வாங்க. அடுத்த வருஷமும் அது ரிப்பேர் ஆகும். எனக்கு எல்லாரோட ஹைலைட்டா பட்டது வந்து கானா வினோத் இதை ஈஸின்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு கடைசியில அவ்வளோ உண்மையிலேயே அவர் பார்த்தா பாவமா இருந்தது எனக்கு. அவர் நொந்து போயிட்டாரு. அதாவது அதுதான் சொல்றாரு, ஈஸி நம்ம நினைக்கிறது எல்லாம் ஈஸியா இருந்தா கூட நம்மளால செய்ய முடியல. பத்தியா இதாண்டா டைம்ன்றது எனக்கு அப்படியே கோபமா வருது. அவ்வளோ வினோத் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாங்க இப்ப எனக்கு கூட பாருங்களேன், நான் ஒண்ணுமே பண்ணாம அவுட் ஆயிட்டேன்னு. அப்போ அவர் புலம்பா இருந்துச்சு. இல்லங்க நான் அண்ணே எகிரி குடிச்சிட்டேன். கீழே குதிச்சாரு ஒரு பாவம். இன்னும் நினைச்சே தெரியல. எகிரி குதிச்சு கீழே குதிச்சிட்டேன். எனக்கே என்னன்னு புரியல, நான் எப்படி கீழே குதிச்சேன்னு. அவருக்கு நேர சரியில்லை போல இது. சீரியஸாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் அவர் அங்க வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் அவர் புலம்புறத கேட்டா நமக்கே மனசு ஐயோ அந்த படுபாவி மனுஷா ஒரே ஒரு வாட்டி அவரை ஜெயிக்க வச்சிருக்கப்பா. ரொம்ப சீரியஸ். அடுத்த டாஸ்க் தான் ஹைலைட்டே. அந்த டாஸ்க் என்னன்னு நான் சொல்றேன். சொல்லு.
அதாவது இங்க ஒரு கதவு இருக்குங்க. அது நம்ம சொல்லிட்டோம். நம்ம டூம் இருக்கும். நம்மளோட என்ன சொல்றது? ஆக்சுவலி புகை குண்டு வரும் தெரியுங்களா? இங்க வந்து பவுடர் மாதிரிலாம் போட்டு கொட்டி அதேதான் அங்கேயும். இது பண்ணி வச்சிருக்காங்க. பால்ஸ் புகை பவுடர் என்னென்னத்தையும் போட்டு தலைமையில கொட்டும். அது ஐஸ் பால்ஸோட கொட்டுற மாதிரி. ஓஹோ. இப்போ மேல வந்து ஒரு கதவுன்னு ஒரு டூம்னு வச்சுக்கோங்க. அந்த டூம் வந்து ஒரு டோரால நீங்க லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த டோருக்குள்ள வந்து ஃபுல்லா சிமெண்ட் இல்ல பனி ஸ்னோன்னு வச்சுக்கோங்க. ஸ்னோ பால்ஸ் அதெல்லாம் போட்டு அதுல வச்சு நீங்க அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும் கையால். எப்படி நம்ம வந்து கோவர்தனகிரி மலையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இருக்கணும். நீங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் அது என்டியூரன்ஸ் தான் இதுவும் கிட்டத்தட்ட. நீங்க அதாவது ஃபர்ஸ்ட் வரவங்க வந்து சும்மா அது புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். யாரால முடியலன்னு வெளில வராங்களோ அவங்க வந்து எவிக்ட் ஆவறவங்க யாரு வேணாம் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாக்கி வெளியேற்றலாம். அதுதான் இந்த டாஸ்க். இதுல அடிக்கும் போது சபரியோட ரொம்ப சென்சிட்டிவான அவரோட பார்ட்ல அடிச்சு அவரு துடிச்சு அப்படியே நின்னுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விழுந்தாரு போல இருக்கு. இதுல விக்கல்ஸும் கம்ருதீன் பண்றதும் ரொம்ப அநியாயம். அக்ரெசிவா இருக்கும். கம்ருதீன் எடுத்து திருப்பி பார்வதி கண்ணுல போய் அடிச்சிருக்காரு. இது என்னங்க இது இல்ல விளையாட்டு? ஏற்கனவே அவங்க கண்ணுல அடிபட்டுருக்கு. அதே கண்ணுல அடிக்குதுன்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு வந்து குறி தெரியாது, ஏதோ ஒண்ணு அடிக்கிறாங்க. அடிக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும் எங்க அடிக்க போறோம்னு தெரியும். மிஸ் ஆகி உணர்ந்து வர. ஆனா அதுக்குன்னு நீங்க இருக்க வேண்டிய உலகமாக ஃபோர்ஸ் அங்க கொடுத்தீங்கன்னா அந்த எதிரில இருக்க பர்சன் என்ன ஆவாங்க? அதுதான் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒண்ணுதான், எதிரில இருக்கிறவங்களை வந்துட்டு தோக்கடிக்கணும் அப்படின்னா டைவர்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அவங்க மைண்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அவங்களோட கிட்ட போற மாதிரி பண்ணீங்கன்னா கூட அவங்களுக்கு ஷாக் ஆகும் இல்லையா? அவங்களோட இங்க கையை கீழே வச்சிருப்பாங்களா, இந்த கையை அடிக்கணும், கால் அடிக்கணும். கால் தான் இருக்கிறதுலயே சேஃப். கால்ல பொட்டுன்னு அடிச்சீங்கன்னா காலை தூக்கும் போது கை தானா விட்டுரும். கால் தான் இருக்கிறதுலயே கையை எய்ம் பண்ணி கூட அடிங்களே. மேல புடிச்சிட்டு இருக்காங்க இந்த கை, அந்த கையை எய்ம் பண்ணி அடிங்க. ஆனா அவங்க கேட்டா கையை தான் எய்ம் பண்ணணும், அது கண்ணுல பட்டுச்சுன்னு. கையை எய்ம் பண்ணி லைட்டா கண்ணுல பட்டுச்சுன்னு சொல்றது ஓகே. ஆனா அதுக்கு ஒரு வரம்பரை இருக்குல்ல. பட்டார்னு போட்டு அடிச்சா என்ன வேணா ஆகலாம்ல. அது என்னதான் ஒரு பிளாஸ்டிக் பந்தா இருந்தா கூட அதுவே கூட குத்தி கண்ணை கிழிக்கலாம். உள்ள இருக்க ஐபால்ஸ் டேமேஜ் ஆகலாம். கண்ட பாட்டுல அடிக்கிறீங்க. இது என்ன? இது உயிர் வாழ்ந்து உயிரோட இத்தனை பேர் வந்து பால் அடிச்சிருக்காங்க. அது எப்படி விக்ரம் மேல மட்டும் அது வருது? ஏன்னா அவர் அப்படி பண்றாரு. உண்மையா சொல்றாரு. ஹிட்லர்னு ஒரு நேம் வச்சிட்டு இருக்காருல்ல, அவர் உண்மையிலே சைக்கோன்னு வச்சிருக்கணும். எனக்கு உண்மையா புரியல. அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்தா எல்லாம் அப்படியே அமைதியா இருக்காங்க, அவ்வளோ ஒரு இதுவா இருக்காங்க. எப்படி நம்ம இவர் வந்தப்பையும் அப்படிதானே நினைச்சோம். அத சொல்லல. சரி ஓகே. இல்ல நான் என்ன சொல்றேன், இவர் ஒரு படிச்ச ஃபேமிலி இப்படி கூட வச்சுக்கலாம்ல. ஒரு படிச்ச ஒரு டிக்னிஃபைடு ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்காரு. வன்மத்தை ஏன் இவ்வளவு கக்கணும்? கேம்ல நீங்க அதெல்லாம் பார்க்க முடியாது. கேம்ல நீ அடிச்சு சாவடிக்க உயிரோட யாவன் வெளில வரானோ அவனுக்கு தான் பிரைஸ். கேம்ல அதாவது அவர் இந்த இதுல எத்தனையோ கேரக்டர்ஸ் இருந்தது, ஓகேவா? ஆனா அவர் ஹிட்லர் தான் வேணும்னு எடுத்தாரு. அவரே பண்ணிக்கிட்டாரு. அவர் வேணும்னா நான் சர்வாதிகாரி. அவரு ஆக்சுவலா பார்த்தனா அவரு அந்த ஐஸ்வர்யா வச்சாங்கல்ல, ஐஸ்வர்யா பிஹேவ் பண்ணாங்க, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. பட் அவரோட பாடி லாங்குவேஜ்க்கு அது ஒத்து வரல. பட் மனசுல அந்த வன்மம் இருக்குது அவருக்கு. இப்ப அவங்க நிஜமாவே அந்த மாதிரி சைக்கோவே மாறிட்டாங்க அங்க உள்ள இருக்க வரைக்கும். அவருக்கு அந்த மேனேஜர் டாஸ்க் வந்ததுல இருந்து அந்த எல்லாருமே தனக்கீழன்ற ஒரு அந்த மமத அது வந்து அவர் வந்து ரொம்ப க்ளோஸா அதை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு. இவரு சொல்லிட்டாருன்னா இதுக்கு நடுவுல ஜாக்லின் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா வந்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்காங்க. ஒரு பையன் அப்ப வந்து எப்படி வேணா ஒரு பொண்ணை வந்து அடிச்சுட்டு சாரி கேட்டு எல்லாம் முடிஞ்சிருமா? நான் கேக்குறேன், இதோட 2 ஸ்டேட்டஸ் வந்து ஜாக்லின் வந்து பார்வதிக்காக போட்டிருக்காங்க. ஒண்ணு மட்டும்தான் அவங்க வந்து இந்த ஆபாச குறியீடுன்றதுக்கு அரோராக்காக வந்து பேசி போட்டாங்க. உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ் பேசணும் இல்ல ரொம்ப எல்லா இடத்துலயுமே, ஏன்னா இவங்க இந்த சண்டை இருந்துச்சு தெரியுமா, இவங்களை அடிச்சுக்கிட்டது, அவங்க இவங்களை அடிச்சுக்கிட்டது, இது ரொம்ப பெருசாகல. ஏன்னா இவங்க நார்மலா பண்ணிக்கிட்டது. இவங்களும் அவங்களை அடிச்சாங்க, அவரும் திருப்பி அடிச்சாரு. அவரு ரொம்ப அக்ரெசிவா அடிச்சாரே தவிர்த்து இங்க 2 பேர் மேலயுமே தப்பு இருந்தது. அதனால எல்லாரும் அந்த இஷ்யூ பெருசாக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க ரீவைண்ட் பண்ணி பாத்துட்டீங்கன்னா ஜாக்லின் அவங்க ஃப்ராடு, ஈகோயிஸ்டிக், மேனியாக்கு, கோழை, அப்புறம் வந்து அயோக்கியத்தனம்லாம் ஒரு இந்த வார்த்தையெல்லாம் எதுவுமே பேசாம கம்முன்னு அங்க இருந்த ஒரு பொண்ணை பார்த்து ஒரு ஆம்பளை வச்சதுக்கு நீங்க என்ன கேட்டீங்க? இவங்க மட்டும் இல்ல, அப்ப வந்தாங்கல்ல மஞ்சரி ஆபாச குறியீடு நாமினேஷன்ல யார் வந்து ஃப்ராடுன்னு சொல்லிருக்காங்க. ஆபாச குறியீடு அப்படின்னு வந்து இவங்க அரோராவை சொன்னதுக்கு அத்தனை பேர் போட்டீங்க. முத்துக்குமரன் போட்டாரு, மஞ்சரி போட்டாங்க, ஜாக்லின் போட்டாங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு 4 பேர் போட்டாங்கன்னா வந்துடுறாங்க. டிராமா கோஷ்டி வந்து ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிருச்சுன்னு. இல்ல இப்ப கூட அந்த வியானா பேசிருக்காங்க. 200% ஒர்க் பண்ணா நல்லா
ஏங்க, நீங்க தயவு செஞ்சு முதல்ல உங்க ஒரிஜினல் குரல்ல வாங்க, ஒரிஜினல் நேம்க்கு வாங்க. அதுவே நீங்க திருட்டுத்தனம். இப்ப உங்கள ஃப்ராடுன்னா உங்கள ஃப்ராடுன்னு சொல்லலாமா? இல்லையா? உங்களோட நேம மறைச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்க மொத்த இப்ப ஐடென்டிட்டியே நீங்க இல்ல மறைச்சிட்டீங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? இது என் ஸ்கிரீன் நேம். எல்லாரும் அவங்களோட உண்மையான பேர் இது இருந்திருக்குதா? ஸ்கிரீன் நேம். ரஜினி சார் மாதிரி அந்த இது மாதிரி எடுத்துட்டு வருவாங்க அவங்க. அதுக்காக நான் சொல்றேன். அது அவங்களோட இந்த பெயரை வந்து மறைக்கணும்ன்றதுக்காக அந்த பேர் வரல. அவங்க ஒரு புது ஐடென்டிட்டிக்காக அந்த பேர் எடுத்துட்டாங்க. ஆனா அந்த பேரு வெளியில வந்துச்சு. ரஜினி ஏன் வந்ததுன்னா சிவாஜின்றது அவரோட பேர். சிவாஜி ஆல்ரெடி ஒரு சிவாஜி கெய்க்வாட்னு பேர் வைக்க முடியாது. கெய்க்வாட்ன்றது ஒரு காஸ்ட் நேம். சிவாஜி ராவ்ன்றதும் ஒரு காஸ்ட். சிவாஜின்றது தான் ஒரு பேர். ஆல்ரெடி சிவாஜி கணேசன் ஊருக்கே தெரிஞ்ச சிவாஜி கணேசன் இங்க இருக்காரு. இவர் சிவாஜி கணேசன் வந்தாருன்னா இவர் சிவாஜி கணேசன் விடுங்க. சிவாஜின்னு வந்தாருன்னா கூட இவர் எப்படி நீங்க நிறைய பேரு ஸ்கிரீன் நேமுக்கு மாத்துறதுக்கான காரணம் ஆல்ரெடி அதே பேர்ல எக்ஸிஸ்டிங்ல வேற யாருன்னா இருப்பாங்க. அதுக்காக தான் மாத்துறது. அதுக்காக ஒரு மதத்தையே மறைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள வரீங்க. நீங்க வந்துட்டு போங்க. எனக்கு என்ன தெரியுமா, உங்களுது நீங்க எல்லாமே fake. ரஷிதா பானுல இருந்து ரசிகாவா நிறைய இடத்துல கொடுத்து அதுக்கப்புறமா இதுக்கு வந்திருக்கீங்க. ஒரு நேம் இல்ல, நீங்க 2-3 நேம் மாத்திட்டீங்க. அப்புறமா இதுக்கு வந்திருக்கீங்க. அதுக்காக நாங்க வந்து இங்க பிபில நீங்க இருக்கும்போது வெளியில எல்லாமே வந்து ரிசர்ச் நிறைய பேர் பண்ணி போட்டாங்க. இந்த பேர் நீங்களே இதை உள்ள சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க அதை சொல்ல விரும்பல. பிக் பாஸ்ல மெயினே ஐடென்டிட்டியை மறைக்கிறது தான் என்ன கேட்டா. அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்க, நல்லா தமிழ் பேசுறீங்க, நல்லா தமிழ் பேசுறீங்க, ஆனா ஒரு ஆக்சென்ட் போட்டுறீங்க. அப்புறமா பியானா தேங்க்யூ நான் இப்படிதான் பேசுவேன் கொஞ்ச பார்க்கணுமே. இது நீங்க உங்களோட ஒரிஜினல் ஆக்சென்ட் கிடையாது. நீங்க இங்க பேசும்போதே நல்லா தெரிஞ்சது. எத்தனை இடத்துல தெளிவா பேசுறீங்க. எஃப்ஜேவே அதான் கேட்டாரு, இப்ப எப்படிமா இவ்வளவு கிளீனா பேசுற, எத்தனை வாட்டி நீ இது வந்து வியானா வியானா அப்படி சொல்லியிருக்க, நீ இப்ப எப்படி தமிழ் சுத்தமா வருது அப்படின்னு அவரே கேட்டிருக்காரு. மூஞ்சில போட்டு உடைச்சிருக்காரு. மறுபடியும் நீங்க என்ன பண்ணி ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் வேற மறுபடியும் அதே ஆக்சென்ட்டுக்கு போயிடும். அது எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து ஆக்சென்ட்டே மாறும் புரியல. ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட பேசும்போது அவர் சில பேர் மாத்தி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆக்சென்ட்ல பேசினா புரியாது. சோ அவங்க அந்த அவங்களோட மதர் டங் மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கு புரியுன்றதுக்காக மாத்தி பேசுற இருக்கவங்க இருக்காங்க. நீங்க பண்ணதெல்லாம் நீங்க முழுசாவே இவ்வளோ பெரிய சோத்து மூட்டையை உள்ள போட்டு முடக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டு சொல்லி லூயி விட்டான் பேக்ல இருந்து ஏதோ வந்து எதோ சொல்றீங்க. இந்த ஒண்ணு பண்ணது தப்பு கிடையாது. ஆனா மொத்தத்தையுமே பண்ணது பூரா அத்தனையும் பொய்யா இவங்க சொல்றாங்க. 200%ன்றத ஒரு வார்த்தையை புடிச்சிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க பேசிட்டதெல்லாம் நீங்க பிஆர் இல்லையா? என்னங்க, ஒரு பெரிய மலை முழுங்கே இருந்தாரு நம்ம ராணவ். அவர் எப்படி மேல வந்தாருன்னு எங்களுக்கு தெரியல. போன வருஷம் லாஸ்ட் வரைக்கும் கண்டஸ்டன்ஸாலே அது கணிக்க முடியல. எப்படிடா நீ அந்த கண்டஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து பிஆர் வேலை பார்த்தாரு. யாரோ உங்களுக்காக இருந்தாங்க. நீங்க பிஆருக்கு கொடுக்காமையா வந்தீங்க? உங்களுக்கு தானே ஸ்பான்சர்ல ட்ரெஸ்ஸஸ் வந்துச்சு. எல்லாமே எல்லாரும் தான் பண்ணிருக்காங்க. என்னமோ ஒருத்தர் மட்டும் யாரும் யோகியம் இல்ல. நாங்க திவ்யாவும் யோகியம் நாங்க சொல்றோம். அதுதான் சொல்றேன். ஏன் அவங்க எப்படி வர முடியும்? இப்ப நாங்க இருக்கோம், எங்களை பத்தி எடுத்து சொல்றதுக்கு யாரு இருப்பா? நாங்க திருப்பி போய் அங்க உட்கார்ந்துட்டு திருப்பி வரணும். இப்ப வந்து இவர் வந்தாரு, கலையரசன் வந்தாரு. கலையரசனுக்கு உண்மையிலே பிஆர்னு யாரும் கிடையாது. அவரை பத்தி யாரும் ஒண்ணும் பண்ணல. ஆனா அவரா நினைச்சுக்கினாரு இது நடக்கும் அது நடக்கும். என் ஒய்ஃப் இப்ப ஓட்டு கேட்டதுனால தான் நான் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். இது வந்து சேனலா பார்த்து போட்ட பிச்சை இவருக்கு. அவரும் முன்னாடியே போக வேண்டியவர் தான் இல்லையா? இது வந்து எல்லாமே பண்ணிட்டு லாஸ்டா நான் யோகியம். இப்ப வந்து வினோத் தான் சார்ஜில் வின் பண்ணுவாரு. பார்வதி நேர்மையா இருக்காங்க, கமருதீன் நேர்மையா இருக்காங்க, எல்லாம் ஃபேக். பார்வதிக்கு இருக்கிற இது பிஆர் பத்தி ஏன் பேச மாட்டீங்க? உங்களோட உயிருக்கு உயிரான அண்ணன் இருக்கு விக்கல் விக்ரமுக்கு ஏன் பேச மாட்டீங்க? எல்லாருமே பேர் சொன்ன 200% மட்டும் வருது. நான் அததான் கேக்குறேன். சொல்லுங்களேன். சுபிக்ஷா தான் டைட்டில் வின் பண்ணணும். சுபிக்ஷா நான் உனக்கு வெளில போய் ஓச்சு போது வெளில சொல்லிட்டு போனீங்களே. நான் உள்ள இருக்கும் போதே யாருக்கு நிறைய வந்து கிளாப் சொல்லி அவங்க பக்கம் சாவுவேன். இப்ப வெளியில வந்தோன்ன ஓட்டிங்ல அன்அபிஷியல்ல காதா வினோத் தான் மேல இருக்காரு. அதனால நான் அங்கதான் சொல்லுவேன். அப்படா நான் வெளியே திருப்பி ஒரு வந்துட்டப்படமா அவட்ட போய் நான் ஹெல்ப் கேட்பேன். கால்ல விழுவாங்க. ஆமா, திவாகருக்கு ஹெல்ப் கேக்கலையா? நான் அப்படி பேசிட்டே இருந்தேன்னா என்ன அவரோட ஃபேன்ஸ் எல்லாமும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி எல்லா படத்துலயும் என்ன காசு பண்ண சொல்லி சொல்லுவாங்க. எல்லா ஹீரோயினையும் தூக்கி வெளியே போட்டு ஆமா எல்லாத்தையும் பைத்தியமா அலையும். அமிதாப் மாமா கூட வெளில போற அமித் மாமாவை பத்தி அடுத்து சொல்லணும்னா அமித் கொஞ்சம் ரொம்ப நல்லவரு அது சொல்லிருக்காங்க. அவரு வெளில போயிட்டாரா, சுச்சோ நான் வந்து பார்க்கவே இல்ல
அப்படின்னு சொல்லிட்டு கனியோட இதுல இன்டர்வியூல நம்ம வழக்கம் போல அங்க செய்யற அல்வாவை அதே வெள்ளிக்கிழமை அல்வாவை காமிச்சிருக்காங்க கனியோட இன்டர்வியூல. கனி மட்டும் வெளியில வந்துட்டாங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன், அமித் மாமா வெளில வந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வியானா அமித்துக்கு வந்து என்னது, அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவரோட தர்பூசணி அல்வா காமிச்சிருப்பாங்க, இவங்களுக்கு தர்பூசணி அல்வா இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏதாவது இன்டர்வியூஸ் வந்திருக்குமோ நான் வந்து அவருக்கு பாக்க பொண்ணு மாதிரி அவரு அதுக்கு மேல இல்ல தமத்துடு பொண்ணு. ஆமா இவ்வளவு பெருசு எருமை மாட போயிட்டு அவருக்கு ஏன் பொண்ணு ஏங்க உங்களுக்கு அவ்வளவு வயசாகுது. அங்க நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு வந்து ஒருத்தர் பிடிக்கல ஓகேவா, உங்க வைஃப் வந்து இவ்ளோ கேவலமா ஒருத்தர் பேசுனதை எடுத்து போட்டு வச்சுட்டு சோ கால் 200% உங்களை இந்த மாதிரி அசிங்கமா உங்க புருஷனை கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க ஸ்ரீரஞ்சனி? தொடச்சுக்குவேன் எனக்கு என்ன வந்துச்சு, நான் உங்களை காரி துப்பி தொடச்சு. விக்ரம் அவங்க வைஃபும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஃபேமிலி இருக்க கூடாதுன்னா ஃபேமிலி இதுக்குள்ள வரக்கூடாது இல்ல, ஃபேமிலி இருக்க கூடாது ஓகே, ஃபேமிலி இதுல வரக்கூடாது இல்ல. நீங்க வந்து கண்டஸ்டன்ட் கிடையாது, அமித் தானே கண்டஸ்டன்ட், அவர் சொல்லட்டும். நீங்க வந்து உள்ள வந்து சொல்லுகிறீங்க, அவருக்கு நீங்க தான் மவுத் பீஸா, அவருக்கு வாயே இல்ல. அப்ப அவருக்கு இங்க வந்து பேசின பேச்செல்லாம் ஒண்ணு, நான் அப்படி சொல்லவே இல்ல. இப்போ நான் பார்வதி பத்தி அப்படி சொல்லவே இல்ல. பார்வதி சாண்ட்ரா கூட எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கன்னு தான் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க கூட உட்கார்ந்தீங்கனாலே their thoughts are brushing upon you, you're getting influenced without you knowing. திவ்யா பத்தில நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. இவ்வளவு நாள் யார் பத்தியுமே பின்னாடி பேசினதே இல்ல, அவங்க கூட உட்கார்ந்து நீங்க பேசுறீங்க, you're gossiping about திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரு திவ்யானோட அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு தான் தெரியல போல. அப்புறம் ஏங்க சொன்னீங்க, நீங்க எப்ப பாரு திவ்யான்னு வந்து அவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, கனி இவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அது வேற வாய், இது நார வாயா ஸ்ரீரஞ்சனி? இல்ல உங்களெல்லாம் ரொம்ப பெரிய இதுவா நினைச்சிட்டோம் பாத்தீங்களா? அது உங்களுக்கு இல்ல, நாங்க என்ன நினைக்கிறோம்ன்றது உங்களுக்கு கவலை இருக்க போறது இல்ல. உங்களுக்கு இப்போ இதெல்லாம் ஏதாவது பண்ணி அதனால உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆச்சுன்னா இதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. என்ன பேக் ஃபயர் ஆகிறதுக்கு இருக்குது, அவரே வெளில வந்துட்டாரு. உங்களோட அவங்க புருஷனை இப்ப நியாயப்படுத்தணும், புரியுதா? உள்ள இருந்தவரு உள்ள அங்க வீட்டுக்குள்ள போய் கும்முன்னு கும்மி இருப்பாங்க, வெளி உலகத்துக்கு இப்ப நியாயப்படுத்த என் புருஷன் சரியா தான் பண்ணிருக்காரு. see he is always good, you know, அவருக்கு குட் தாட்ஸ் தான், அவர் யாரையும் தப்பா நினைக்க மாட்டாரு. இல்ல நீங்க எல்லாம் எங்க இந்த இதெல்லாம் வந்து போட்டு நீங்க சொன்ன விஷயமே என்னன்னா, I am so happy that you all will come to know the person whom I fell in love with. எல்லாரும் அவர் மேல நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், பொம்பளைங்களை மதிக்காத ஒரு கேரக்டர் அவருது. ஒரு நல்லவன்ற பேர்ல ஒரு போர்வையில மறைஞ்சிட்டு இருக்காரு. எப்படி ஒரு பொண்ணை பார்த்து மாசம் வர்றது தானே பீரியட்ஸ் தெரிஞ்சுதானே உள்ள வந்தான்னு கேக்குறதும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தூக்க மாட்டிட்டு செத்துருவேன்னு சொல்றதும் இவர் சொன்ன பொன் மொழிகள் தான் எல்லாமே. he's a good husband, good அப்பா. ஆனா வெளி உலகத்துல எல்லாருக்கும் கேவலமான ஒரு பொழுது. வீட்டுல இருக்கவருக்கு நல்லவர் தான், உண்மையிலே அப்படியே பாசத்தை பொழிஞ்சாரு. நீ அவர் வீட்டுல நல்லவர்னா அந்த இந்த ஷோக்கு வரும்போது அவங்க சொன்ன லைன் மாதிரி, you will also fall in love with a gentleman that I fell in love with. இல்லையே, எனக்கு வெறுப்பு தான் வருது. நிறைய பேர் இருக்காங்க எங்க ஹஸ்பண்ட லவ் பண்றதுக்கு, நீ யார் லவ் பண்றதுக்கு? நீ உங்க ஹஸ்பண்ட நீங்க மட்டும் வச்சுக்கோங்க, நீங்க யாரு அவர் எப்படி இருப்பாருன்றத நீங்க கெஸ் பண்றதுக்கு. அவங்களுக்கே புரியல அவர் என்ன கேம் ஆடினாரு. என்னமோ நீங்க பேட்ச் வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுது, பண்ணுங்க, தப்பு கிடையாது, கூட பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதுக்காக இன்னொருத்தவங்களை கீழே இறக்கி இப்பதானே சொன்னாங்க, ஒருத்தவங்களை கீழே இறக்கி மேல ஏத்துறது கேவலமான ஒரு விஷயம்னு சொன்னாங்கல்ல. திவ்யாவோட டயலாக எடுத்து அவரு 12 வாட்டி சொல்லியிருக்காரு, இது நீங்களும் சொல்லுவீங்க, எல்லாரும் கதை சொல்லுவீங்க. ஆனா நீ ஏறி மிதிக்கதே ஆனா அந்த பொண்ணதான். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து துப்போ தைரியமோ கிடையாது வேற யாரையும் அட்டாக் பண்றதுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன சாண்ட்ரா வேணும், சாண்ட்ரா பசங்க வேணும், உங்க அந்த குழந்தைக்கு அவங்க சாண்ட்ரா பசங்க கூட தான் விளையாடணும்னு என்ன இருக்கு. அவங்க யாரோ இல்ல இவங்க சொல்லிட்டாங்களே, அதுக்காக நீங்க சீன் போடுவீங்க. இப்ப சாண்ட்ரா சொன்னாங்க பிரஜன் வந்து பாப்பாஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அமித் கூட தான் இந்த நியூ இயர் கொண்டாடுவாருன்னு. அதுக்காகவே வந்து இவங்க எல்லாரும் ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் போட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க போட போற சீன் எல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறமா நீ யாரோ நான் யாரோ, நான் மூஞ்சிக்கு நேரா பார்த்தனா கூட ஹாய் பாய் சொல்லுவேனா தெரியாதுன்ற நிலைமையில ஓடி போறவங்க ஒவ்வொருத்தரும். ஆனா வந்து இங்க போடுற சீன் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு இருக்கும் பாருங்க. நம்மளுக்கு அப்படியே பேசுனாங்க, சேச்சி சரியான ஆளு, எல்லா சீசனையும் கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு. அத தெரியாதா பிரஜனுக்கு? இல்ல அந்த டயலாக் எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு உங்களால பேச முடியுதுன்னா ரியல் கட்ஸ். அப்படி இல்ல, புருஷனுக்கு பொண்டாட்டி சலிச்சவங்க இல்ல. ஆமா, வெரி ட்ரூ. நாங்களா உங்களை பயங்கரமா நினைச்சிட்டு அவங்கள இது பண்ணோம். அவரை வச்சு இவங்களோட உருவமும் வெளியே வருது இல்ல. ஆமா, நல்லதுதான், வெச்சுக்கோங்க. வெரி ஹாப்பி. அடுத்த நீங்க கண்டஸ்டன்டா வந்தீங்கன்னா we will be in a very pre judgment தான். ஆமா,
நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆமா. நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம யாருன்னு ஊருக்கே தெரியும். ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்கனாலுமே வந்துட்டு பேக் ஆஃப் த மைண்ட் வந்து ஜட்ஜ்மெண்டல் ஜட்ஜ்மெண்டல். நீங்க ஏன்னா நீங்க வரதா இருந்தா ஒரு 2-3 சீசன் தள்ளி வாங்க. அப்படியும் ஒரு இருக்கும். ஜனங்க லைட்டா மறப்பாங்க, பட் மன்னிக்க மாட்டாங்க. ஆமா. சோ இது அடுத்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா வின்னர் பார்வதி. அவ்வளவு அடியும் வாங்கி பார்வதி நின்னு இருக்காங்கன்றது பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப். நாங்களே ஒத்துக்குறோம். ரியலா சூப்பர் கேமர் தான் அவங்க. ஆமா. அவங்க ஏற்கனவே கண்ணுல அடிவாங்க. நாங்க வந்து உண்மைன்னு ஒத்துக்கோங்க. சும்மா இந்த மாதிரி போலி வேஷம் போடுறதுலாம் நமக்கு தெரியாது. இவங்க ஒழுங்கா பண்ணாங்களா, அவங்க ஒழுங்கா பண்ணாங்க. இந்த வாட்டி இவங்க பண்ணாங்களா, ஒழுங்கா பண்ணாங்க, அவ்வளவுதான். கம்ருதீன் பண்ணார் தப்புனா தப்புதான், பார்வதி தப்பு பண்ணா தப்புதான். இந்த வாட்டி பார்வதி தேவையில்லாம வாய விட்டாங்க, வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அதுக்காக அவரு யோகியம் அடிக்கிறது அவரோட உரிமை கிடையாது. அவருன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியா அவங்க என்ன வேணா என்னன்னா என்ன உங்களோட குணத்தை காட்டுறன்றதுதான் பிக் பாஸ். அதுக்கு விக்ரம் யூஸ் பண்ண வார்த்தை இருக்கு பேரு டொமஸ்டிக் வயலன்ஸ். அதுதான் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஓ புருஷன் போட்ட அவங்க வந்து லவர்னே ஒத்துக்கல, மோர் தென் அ ஃப்ரெண்ட் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. மோர் தென் அ ஃப்ரெண்டுக்குள்ள இவ்வளவு வர்றது என்னமோ வாய்க்கா வரப்பு தகராறு வர்ற மாதிரி டைவர்ஸ் பண்ற லட்சத்துக்கு போயிட்டாங்க. இதுல வேற இவர் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ். ஏன் உங்க வீட்டுல எல்லாம் கேஸ் கிடைக்காம இருக்கு? இவரு ஒருவேளை வெளில வந்தோட இவரு கேஸ் எடுத்து நடத்த போறாரா? அவங்க அப்பா சொன்னாராமே அந்த கேஸுக்கு எல்லாம் வாங்கிட்டு, ஒருவேளை இங்க இருந்து ஒரு 2-3 கேஸ் எடுத்து புடிச்சிட்டு போக போறாரு பொழுது. கொஞ்சம் ஹை ப்ரொஃபைலா நம்ம போவோம். இங்க இருக்கிற மாதிரிலாம் அங்க போய் பேசினா அங்க இருந்து கிளப்பி விடுறாங்க. என்ன வெளில போ வெளில போ, முதல்ல படிச்சுட்டு வா. இது அரியஸ் வச்சு படிச்சு முதல்ல ஒழுங்கா படிச்சுட்டு அப்புறமா உள்ள வாங்குவாங்க. அவங்க அப்பா சொன்னார்ல, இல்ல அங்க சொல்ல அது கூட எவ்வளவு நான் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும். உங்களுக்கு தப்பா தெரியல, ஏன் தெரிய போகுது, இவங்களுக்கு எல்லாம் ஏன் தெரிய போகுது இப்படின்னாங்கன்னா அவதான் முடிஞ்சு போய் கை காட்டி ஆட்டினா அங்க முடிஞ்சு போச்சு. சோ இவரு வந்து அட்வொகேட் மாதிரி நடிக்கலாம், நடிப்பார், அட்வொகேட்டா நடிக்கலாம். எப்படி வந்து அர்ச்சனா சொன்னாங்கல்ல, அவங்க அப்பா வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு, ஐஏஎஸ் வேணா நடிக்கிற அந்த மாதிரி. இல்ல இவர் வந்து சினிமால அந்த மேஜர் சுந்தரராஜன் பாத்திருக்கியா? மேஜர் சுந்தரராஜன், நான் மேஜர் சுந்தரராஜன் அப்படின்ற மாதிரி. அதான் ஜம்புலிங்கம்னு வந்து அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் இனிமே வந்துட்டு கோர்ட் சீனுக்குலாம் நம்ம இவரை போட்டுடலாம். அதுவும் முக்கியமா வந்து எந்தெந்த கேஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும், எதெல்லாம் வந்து ரொம்ப நாராசமா இருக்கும், அதெல்லாம் இவர்கிட்ட பண்ணா ரொம்ப அழகா அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகா நளினமா பேசி அவரே கூட பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து விக்கல்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இவரு இது விஜய் பார்வதி, ரெண்டாவது வந்து திவ்யா 8 பாயிண்ட். அடுத்து மீதி எல்லாம் தெரியல சரியா, சபரி நினைக்கிறேன், இல்ல கம்ருதீனா, தேர்ட் கம்ருதீன். சோ அது அப்படியே வருது. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து சபரி வந்து 34 பாயிண்ட் சம்திங் எடுத்து டாப். அப்புறமா செகண்ட் பொசிஷன் 2 பேருக்கு, கம்ருதீன் பார்வதி. அதனால தேர்ட் பொசிஷன் அப்பா நேத்து வெளியில போனதும் 2 பேரும் ஒத்துமையா. அது அடுத்த தேர்ட் பொசிஷன் இருக்காது. ஃபோர்த் பொசிஷன் 3 பேருக்கு, அரோரா, சாண்ட்ரா, திவ்யா. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு 3 பொசிஷன் போயிடுச்சு, 4 5 6 போயிடுச்சுன்னா 7வது பொசிஷன் வந்து விக்ரம், 8வது வந்து சுபிக்ஷா, 9வது வந்து கானா வினோத். அவரு நிலைமையை நினைச்சா எனக்கே மனசு கஷ்டமா இருக்குதுங்க. அவர் என்னதான் பண்றது, யாராவது அவருக்கு என்ன பண்றாருன்னு இல்ல, யாராவது அவருக்கு ஒரு மனசாந்தியை கொடுக்கல, ஒரே ஒரு கேம் ஜெயிக்க கொடுக்கல. அதுக்கும் அடுத்து வந்து கில்லர் காயின் நடக்க போதா, அதான் அந்த கார்டு திக் போட்டு அந்த முது மேல ஓட்டுறது. இதுல யார் யார் அடி வாங்க போறாங்களோ, விக்கல்ஸ் யாரையாவது சாண்ட்ராக்கும் கம்ருதீனுக்கும் சண்டை வருதுன்றாங்க. இதுல வந்து இது சாண்ட்ரா தொட்டாலே சாண்ட்ராவால தாங்க முடியாது, சாண்ட்ரா வந்து பொங்கி எழுந்துற போறாங்க. ரெண்டாவது அங்க வேற சபரி வந்து தொடவே கூடாது வேற இருக்கு. யார் போய் தட்டி வச்சு அதுல ஊஞ்சி கிந்து பேத்துன்னு வர போதோ தெரியல. சபரி தொடாதடா வலிக்குது, நீ தொட என்ன தொடவே கூடாது, தொடுவேன் நீங்க யாரும் என்ன தொடக்கூடாது, அப்பதான் நான் வின் பண்ண முடியும் சொல்லிருக்காங்க சேனல்ல. டிடிஎஃப் என்னதான் வின் பண்ண சொல்லிருக்காங்க. ஏன்னா ஒண்ணுமே பண்ணலையா. நாளைக்கு ஒரே ஒரு டாஸ்க் தானாங்க. அவர் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்துட்டு, நியூ இயர் செலிப்ரேஷன் அப்புறமா தான் டாஸ்க். நைட் டாஸ்க் காலையிலே முடிஞ்சிட்டு நியூ இயர் டின்னர் சோறா 4 போட்டு கரெக்ட் ஓகே அது செலிப்ரேஷன் பண்ண வேண்டியதான். அதுக்கு அடுத்த நாள் 3 டாஸ்க். இப்போ உள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. தர்ஸ்டே வருமாடி, தர்ஸ்டே வராதே, தர்ஸ்டே செம்க்கு வருமா வராதா, 5 டாஸ்க் தானா பேசிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ உங்களை நாங்கள் வந்து அடுத்து என்ன நடக்குதுன்றதை வச்சுட்டு அடுத்து எபிசோடு இது வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து சந்திக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாய்.